அண்ணா யூனிவர்சிட்டியுடைய சான்சலர் யாரு? ஆளுநர். அங்க இருக்கக்கூடிய பதிவாளர் ஆளுநருடைய ஆதரவாளராக இருக்கிறார். துணைவேந்தர் நியமிக்காதது இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்வாக பிரச்சனையா இருக்கு. வெறும் அண்ணா யூனிவர்சிட்டியோட மட்டுமே நிக்காம இதே காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங்குடைய மாநில செயலாளர் சக்திவேல் அவருடைய பேர் நாம் தமிழர் கட்சிக்காக ஒரு ஐடி கம்பெனி ஒன்று நடத்திட்டு வர்றார். அதுல பாதிக்கப்பட்ட ஒரு 3 பெண்கள் ஒரு தனியார் யூடியூப் தொலைக்காட்சிக்கு இவரால தான் நாங்க பாதிக்கப்பட்டோம், இவர் எங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சு த்ரெட்டன் பண்ணாரு, நாம் தமிழர் கட்சியில முக்கியமா இருக்கக்கூடிய ஆட்களோட எங்களை இணக்கமா போக சொன்னாருன்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அப்ப அந்த சார் யாருன்ற ஒரு கொஸ்டினை ஏன் இவங்க ரைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? தமிழ்நாடு எஃப்ஐஆர் வியூன்றதை யார் பராமரிக்கிறது? நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். அது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? யூனியன் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஐபிசில இருந்து பிஎன்எஸ்க்கு மைக்ரேட் ஆனதுனால அந்த கோடிங் மிஸ் ஆனதுனால மேபி இது லீக் ஆயிருக்கலாம் அப்படின்றத நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் சொல்றாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இந்தியா முழுவதும் இவ்வளவு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குல்ல, அப்ப கோட்டூர்புரத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்த எஃப்ஐஆர் மட்டும் வெளியில வருதுன்னா, இந்த நிகழ்வுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை எஃப்ஐஆர் தொடர்பான விஷயங்களை பொதுவெளியில பேசுறாரு. அப்ப கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுதோ இவங்க இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி பொலிட்டிசைஸ்க்காக யூஸ் பண்றாங்க அப்படின்றதுல பார்வையில இருந்தா அது பார்க்க முடியுது. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் RSS உடைய சேர்ந்த பாஜகவை சேர்ந்த ஐடி பிரிவு உறுப்பினர்கள் என்ன பண்ணாங்க, 3 பேர் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மாசமா மாணவர் அமைப்பு அங்க கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலங்க. மோடியோடவும் அமித்ஷாவோடும் நெருக்கமா எடுத்துக்கிற புகைப்படங்கள் வெளியில வருது. ஒரு பிரதமரோட போயிட்டு நெருக்கமா புகைப்படம் எடுத்துக்க முடியுமா? இந்த மாதிரி செக்ஷுவல் அஃபெண்டர்ஸை பாதுகாக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ணாமலையுடைய வாய்ஸ் நோட்டும் KT ராகவனுடைய வீடியோவும் ஒன்னா வந்தது. அண்ணாமலை என்ன சொன்னாரு? உங்களால முதல்ல உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? அதை உங்களால முதல்ல உறுதிப்படுத்த முடியுமா? இப்ப யார் அந்த சார் நீங்க கொடுக்குற அந்த அழுத்தம் என்னன்னா, உண்மையிலே விக்டிம் திருப்பி நீங்க இப்ப உங்களுக்கு பிரச்சனைனா விக்டிம் நேரா கேமரா முன்னாடி பேசணும். யாரு அது இந்த இஷ்யூல கனெக்ட் ஆயிருக்கிறாங்கன்றது தெரியப்படுத்தணும். அதை ஒரு துருப்பா பயன்படுத்தி ஆளுங்கட்சிக்கு ஒரு பிரஷரை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க கொண்டு போறாங்க. வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ தோழர் திருமாவர்களை இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் ஃபஸ்ட்டு உண்மையான குற்றவாளிகளை அரசு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அவர் பேட்டில் சொல்லியிருந்தாரு, இந்த அண்ணா யூனிவர்சிட்டியை வச்சு மையப்படுத்தி திமுக அரசை இது பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் திசை திருப்பணும்னு நினைக்கிறது தவறாக போயிடும். ஸோ அதனால் அந்த இதுக்கு என்னவோ அதை மட்டும் நம்ம பண்ணாதான் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஆக்சுவலாக என்ன நடந்தது, கரெக்டாக தான் அந்த கேஸ் போய்கிட்டு இருக்கா? தொடர் முதல்ல அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூக்கு ஸ்டேட் ரெஸ்பான்சிபிளா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு முழுக்க தமிழ்நாடு மாநில அரசு ரெஸ்பான்சிபிள் தான். ஏன்னா ஸ்டேட் தான் ஒரு சொசைட்டியுடைய ஒட்டுமொத்த ரெப்ரசன்டேட்டிவ். அப்போ ஸ்டேட்டுக்கு அதுல உண்மையில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதுல யாரும் மறுக்கல. அரசு மேல அது ஒரு சார்ஜ் இருக்கு, அதுல தப்பு கிடையாது. ஆனா இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு எது காரணமா இருந்தது அப்படின்ற ஒரு காரணத்துல இருந்து போகுமே. இப்போ அங்க அண்ணா யூனிவர்சிட்டியுடைய சான்சலர் யாரு? ஆளுநர். அங்க அண்ணா யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர் நியமிக்கப்படாம இருக்கிறதுக்கு யாரு காரணம்? ஆளுநர். அங்க இருக்கக்கூடிய பதிவாளர் யாருடைய ஆதரவாளரா இருக்கிறாரு? யாருடைய ஆதரவாளர்? ஆளுநருடைய ஆதரவாளரா இருக்கிறாரு. துணைவேந்தர் நியமிக்காதது இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்வாக பிரச்சனையா இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்னன்னா, எதிர்கட்சிகள் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ப்ரொட்டஸ்ட்டை கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். இப்போ ஆல்ரெடி தமிழ்நாடு காவல்துறை வழக்கை விசாரிக்கிறாங்க. இப்போ ஹைகோர்ட் மானிட்டர்ட்ல சிறப்பு புலனாய்வு அமைப்பு ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. இப்ப சிறப்பு புலனாய்வு அமைப்பு அமைக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க ஏதாவது ஒரு நியூ ஃபைண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்களா, இல்லைன்னா ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் விசாரிச்ச விஷயத்துல முரண்பாடான தகவல் ஏதாவது தெரிவிச்சிருக்கிறாங்களா? அப்படி எதுவும் இல்லை. அப்போ ஆல்ரெடி ஒரு கல்பிரிட்டை பிடிச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஆர் பதிவு பண்ண 3 மணி நேரத்துக்குள்ள அரெஸ்ட் பண்ணி அவனை ரிமாண்ட் பண்ணி லீகல் ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க. அவனுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஆட்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயம் இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிய வரும். இப்ப யார் அந்த சார் நீங்க கொடுக்குற அந்த அழுத்தம் என்னன்னா, உண்மையிலே விக்டிம் திருப்பி நீங்க இப்ப உங்களுக்கு பிரச்சனைனா விக்டிம் நேரா கேமரா முன்னாடி பேசணும். யாரு அது இந்த இஷ்யூல கனெக்ட் ஆயிருக்கிறாங்கன்றது தெரியப்படுத்தணும். அதை ஒரு துருப்பா பயன்படுத்தி ஆளுங்கட்சிக்கு ஒரு பிரஷரை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க கொண்டு போறாங்க. இது கன்ஸ்ட்ரக்டிவா அடுத்த கட்டத்தை நோக்கி நகரல. இப்ப யார் அந்த சார் அப்படின்ற ஒரு விஷயம் வெறும் அண்ணா யூனிவர்சிட்டியோட மட்டுமே நிக்காம இதே காலகட்டத்துல நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங்குடைய மாநில செயலாளர் சக்திவேல் அவருடைய பேர். அவரு நாம் தமிழர் கட்சிக்காக ஒரு ஐடி கம்பெனி ஒன்று நடத்திட்டு வர்றாரு. அந்த கட்சியை ப்ரொமோட் பண்றதுக்காக. அதுல பாதிக்கப்பட்ட ஒரு 3 பெண்கள் ஒரு தனியார் யூடியூப் தொலைக்காட்சிக்கு இவரால தான் நாங்க பாதிக்கப்பட்டோம், இவர் எங்களை வீடியோ எடுத்து வச்சு த்ரெட்டன் பண்ணாரு, நாம் தமிழர் கட்சியில முக்கியமா இருக்கக்கூடிய ஆட்களோட எங்களை இணக்கமா போக சொன்னாருன்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அப்ப அந்த சார் யாருன்ற ஒரு கொஸ்டினை ஏன் இவங்க ரைஸ் பண்ண மாட்டேன்றாங்க?
கூட்டணி நாம் தமிழர் கட்சியோட வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால இவங்க சித்தப்பா தவிர்க்கிறாங்களா, கட்சி சித்தப்பா கட்சின்றதுனால தவிர்க்கிறாங்களா? அப்படி கிடையாது. உண்மையிலே பெண்களுடைய நலன்ல அக்கறை இருந்தா அந்த கொஸ்டின் அந்த பிரச்சனையை நீங்க வந்து கேள்வி கேட்கணும். அப்ப இந்த பிரச்சனையை மட்டும் நீங்க அரசியல் பண்றீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே வந்து இதுல வந்து பொலிட்டிக்கலா நீங்க வந்து ஏதோ ஸ்கோர் பண்ண பாக்குறீங்கன்றது தான் அர்த்தமாயிடும். பிரச்சனை யாரால வந்தது? ஆளுநர் வந்து அங்க துணைவேந்தர் நியமிக்காம இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு நிர்வாக கோளாறு ஏற்பட்டதுக்கு காரணம். அவரை நீங்க பாயிண்ட் பண்ணி பேசுங்க. 2வது உங்களை நம்பி வந்து ஒரு பெண் வந்து புகார் தெரிவிக்கிறாங்க. எஃப்ஐஆர் வந்து வெளிய லீக் ஆகுது. தமிழ்நாடு எஃப்ஐஆர் வியூன்றத வந்து யார் வந்து பராமரிக்கிறது? அந்த வெப்சைட்டை யார் வந்து பராமரிக்கிறது, மெயின்டெயின் பண்றது, ப்ரொமோட் பண்றது யாரு? நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். அது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? யூனியன் கவர்மெண்ட் உடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஐபிசில இருந்து பிஎன்எஸ்க்கு மைக்ரேட் ஆனதுனால அந்த கோடிங் மிஸ் ஆனதுனால மேபி இது இந்த லீக் ஆயிருக்கலாம் அப்படின்றத நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் சொல்றாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, அன்னைக்கு இந்த வழக்கு மட்டும் தான் பதிவு செய்யப்பட்டதா அந்த செக்ஷன்ல, சென்சிட்டிவ் கேஸ்ல? இந்தியா முழுவதும் இவ்வளவு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குல்ல. அப்ப கோட்டூர்புரத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்த எஃப்ஐஆர் மட்டும் வெளியில வருதுன்னா, இந்த நிகழ்வுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை எஃப்ஐஆர் தொடர்பான விஷயங்களை வந்து பொதுவெளியில பேசுறாரு. அப்ப கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுதோ இவங்க இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி வந்து பொலிட்டிசைஸ்க்காக வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றதுல பார்வையில இருந்தானே அது பார்க்க முடியுது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எதிர்க்கட்சி கேள்வி கேட்கணும். எங்க நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் தாங்க இதுக்கு வந்து இந்த எஃப்ஐஆர் மெயின்டைன் பண்றதுக்கான அத்தாரிட்டி. நீங்க எப்படிங்க லீக் பண்ணலாம்? நீங்க ஏங்க துணைவேந்தர் நியமிக்காம இருக்கிறீங்க அப்படின்னு கவர்னரை நோக்கி கேளுங்க. அது கூடவே தமிழ்நாடு அரசையும் சேர்த்து கேளுங்க. வேணான்னு சொல்லல. உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா நீங்க செலக்டிவா தமிழ்நாடு அரசை மட்டுமே நீங்க காயின் பண்ணி பேசுறதுன்றது வந்து முழுக்க முழுக்க அரசியல் ஆதாயத்துக்காக மட்டும்தான் இவங்க பேசுறாங்கன்றது அர்த்தமாயிடும். ஆனா அதே சமயத்துல நிறைய பேர் வந்து சொல்றாங்க, இப்போ அந்த பெண்ணுக்கு நடந்த விஷயம் அவங்கள விசாரிச்சுட்டாங்க. ஆனா இப்போ இன்னைக்கு வந்து சட்டமன்றத்திலே வந்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து திமுக விசாரிக்கிறது, திமுகவை எதிர்க்கிறதுன்ற பேர்ல அது, ஆனா அதையும் தாண்டி இப்போ இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு நீங்க வந்து இந்த அதாவது வந்து ஹையர் ஸ்டடீஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து படிச்சாலே ஆபத்து அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா பண்றீங்க. திமுக எதிர்க்கிறது நீங்க பண்ணுங்க. ஆனா இந்த மாதிரி நீங்க ஒட்டுமொத்தமா பேசும்போது வந்து பெண்களுக்கு மிகவும் பாதிக்குது அப்படின்ட்டு வந்து திமுக தலைவரே சொல்லியிருக்காரு. இது உண்மையாலே நீங்க சொல்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவா பண்ணாம இவங்க வந்து வெறுமனே அரசியல் தான் நடத்துறாங்களா? இதுல வந்து எல்லா கட்சிகளும் அந்த மாதிரி தான் பண்ணுதா? ஏடிஎம்கே கிட்ட ஒரு மிகப்பெரிய வந்து பெண்களுடைய வாக்கு வங்கி இருந்ததுன்றது உண்மை. ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறமா அந்த ஓட் பேங்க்ன்றது டிஎம்கே நோக்கி பெரிய லெவலில் ஒரு ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதுக்கான மிக முக்கியமான ரீசன் திமுக கவர்மெண்ட் எடுத்த ஒரு முக்கியமான ஸ்கீம்ஸ் வந்து அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணுது. இன்னைக்கு சராசரியா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு டிஎம்கே கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. வீட்டில் 2 பசங்க இருந்தாங்கன்னா 2 பிள்ளைங்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு வந்து மாசம் 1000 ரூபாய், ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு 1000 ரூபாய், காலேஜ் போற பெண்களுக்கு 1000 ரூபாய், பேருந்துல வந்து பயணிக்கக்கூடிய வந்து மகளிருக்கு வந்து இலவச கட்டணமில்லா பேருந்து. இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா மாசம் பட்ஜெட்ல கிட்டத்தட்ட ஒரு சராசரியா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு டிஎம்கே வந்து ஒரு 3000 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்க. நீங்க வந்து இதை வந்து இன்டூ 12ஆல வந்து நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அப்போ இந்த டிஎம்கே கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சில ஸ்கீம்ஸ்னால வந்து பெரிய லெவல்ல வந்து பெண்கள் மத்தியில வந்து திமுகவான ஆதரவான ஒரு நிலைப்பாடு வந்து ஏற்பட்டிருக்கு. இது வந்து ஏடிஎம்கேக்கு வந்து அவங்க இதை ஸ்மெல் பண்ணிட்டாங்க. அப்ப இதை உடைக்கணும் அப்படின்றதுனா என்னன்னா, திமுக வந்து ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்றத கட்டமைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்களை திருப்பி திருப்பி பேசுறாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ அந்த கேஸ் வந்து எந்த லெவல்ல போயிருக்கு? இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த கேஸ் ஒரு ஃபைனல் லெவலில் வந்துச்சா? இதை தாண்டியும் பின்னாடி இன்னும் நிறைய பேர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க நிறைய பேர். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களும் வந்து இந்த மாதிரி பின்னாடி இன்னும் நிறைய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு, அது உண்மையா பொய்யான்னு தெரியல, ஆனால் அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த கேஸோட நிலை இப்போ எந்த நிலையில இருக்குன்னு சொல்ல முடியும்? முதல்ல இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான கேஸ், கிரைம் அகெயின்ஸ்ட் உமன், இதுல இருக்கிற எல்லா வந்து ஈச் அண்ட் எவ்ரி ப்ராக்ரஸை வந்து காவல்துறை வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க. 2 விஷயம் இருக்கு அதுல. ஒன்று இன்வெஸ்டிகேஷனை பாதிக்கின்ற ஒரு விஷயமும், இன்னொரு விஷயம் வந்து விக்டிமை வந்து அது மேலும் காயப்படுத்தும் அப்படின்றதுனால இதை ரிவீல் பண்ண மாட்டாங்க. இப்போ பிலிமினரி ஸ்டேஜில் தான் இருக்குது. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அடுத்தடுத்து இன்வெஸ்டிகேஷன் என்ன திசையில் போயிட்டு இருக்கு அப்படின்றத அது சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் வந்து வெளியே சொன்னால் மட்டும்தான் அது தெரிய வரும். நம்ம வந்து அதில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் வந்து பண்ண முடியாது. அது பண்ணால் சரியாகவும் இருக்காது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இதில் வந்து ஹைகோர்ட் மானிட்டர்டு கேஸ்ன்றதுனாலையும் ஒரு சென்சிட்டிவ் கேஸ்ன்றதுனாலையும் சிறப்பு புலனாய்வு பிரிவு வந்து அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த வழக்கு ஒரு சரியான திசையில் போகும் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். இவங்க என்னன்னா, இதில் வந்து
திமுகவோட கனெக்ட் பண்ணி பேசுறாங்க. அந்த அக்யூஸ்ட் வந்து திமுகவோட வந்து அமைச்சரோட வந்து போட்டோ எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இன்னைக்கு யார் கூட வேணாங்க போட்டோ எடுத்துக்கலாங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஹைகோர்ட் ஜட்ஜஸ் கூட என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ், நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன்னா என் கூட வந்து தெரியாதவங்க போட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வச்சு நீங்க குற்றம் சாட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய பாஜகவுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம், அதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய சேர்ந்த பாஜகவை சேர்ந்த ஐடி பிரிவு உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணாங்க, 3 பேர் வந்து பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மாசமா மாணவர் அமைப்பு அங்க கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலங்க. 3 மாசம் கடுமையான போராட்டத்துக்கு அப்புறமா தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டாங்க. அந்த 3 பேருமே மோடியோடவும் அமித்ஷாவோட நெருக்கமா எடுத்துக்கிற புகைப்படங்கள் வெளியில வருது. ஒரு பிரதமரோட போயிட்டு நெருக்கமா புகைப்படம் எடுத்துக்க முடியுமா? ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல போயிட்டு கலந்துக்கிற மாதிரி இல்ல. ரொம்ப க்ளோஸா எடுத்துக்கின புகைப்படங்கள் நம்ம வெளியில வந்ததை பார்த்தோம். அப்போ நீங்க என்ன பண்ணீங்க? பாஜகவுக்கும் மற்ற கட்சிக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னா, மற்ற கட்சிகள்ல எல்லா கட்சிகளிலுமே தவறு பண்றவங்க இருக்கிறாங்க. ஏன் விடுதலை சிறுத்தைகள் கூட நாளைக்கு ஏதாவது ஒரு தவறு பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஒருத்தர் வந்து வெளியில மேபி வரலாம். அவங்க மேல ஏதாவது ஒன்று வந்தா என்ன பண்ணணும்? அந்த கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள மேல நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்கள கட்சி விட்டு நீக்குவாங்க. எல்லா கட்சியிலுமே வந்து அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்குங்க. ஆனா பிஜேபி மட்டும் என்ன நிலைப்பாடு எடுக்குன்னா, அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை பார்க்கும். அதுவும் குறிப்பா மைனாரிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டா அவங்க அதை பண்ணாங்கன்னா, அவங்கள ஊக்குவிக்கும். இதுதான் பிஜேபிக்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். அத்ராஸ் இன்சிடென்ட் பார்த்தோம், உன்னாவ் இன்சிடென்ட் பார்த்தோம், இங்க ஹிந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் நடந்த இன்சிடென்ட் பார்த்தோம், மணிப்பூர் இஷ்யூங்க, பாரத் மாதா கி ஜெயன்றாங்க. அங்க 2 பாரத மாதாக்களை வந்து நிர்வாணப்படுத்தி வீதியில வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. விக்டிம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? எங்களை வந்து கலகக்காரர்களோட ஒப்படைச்சதே வந்து மணிப்பூர் காவல் அதிகாரிகள் தான் சொன்னாங்க. அப்போ நீங்க மணிப்பூருக்கு போய் பார்த்தீங்களா? இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்காங்க பிரச்சனை? கிட்டத்தட்ட ஒரு இன்டர்னல் ரியாட்டுங்க அங்க நடக்கிறது. யாருமே போயிட்டு அதை வந்து கேள்வி கேட்கல. அப்போ பிஜேபி இப்போ அதுக்கு வந்து ஒரு மத்திய அமைச்சர் கையில தேசிய கொடி ஏத்திக்கிட்டு வந்து வீதிக்கு வந்து அவங்களுக்காக போராடுறாரு. பிரிஜ்பூஷன் சிங் விஷயம் எடுத்துக்கங்க. நம்ம நாட்டுக்காக வந்து இன்டர்நேஷனல் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி தங்கப்பதக்கம் வாங்கினவங்க அந்த தங்கப்பதக்கத்தை சாலையில வீசி போராடுறாங்க. அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எஃப்ஐஆர் பதிவு பண்ண வைக்கிறதுக்கு சில மாதங்கள் ஆச்சு. அதுக்கு மாறா என்ன பண்ணீங்க? இப்போ அவருக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பிஜேபியுடைய கட்சி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி செக்ஷுவல் அஃபண்டர்ஸை வந்து பாதுகாக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் கேட்குறேன், பாஜகவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு இருக்கா? சசிகலா புஷ்பான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஏடிஎம்கேலேருந்து உங்கள் கட்சியில் நம்பி வந்து சேர்ந்தாங்க. பொது நிகழ்ச்சியில் மலர் வளையம் வைக்க வந்தபோது என்ன நடந்தது? உங்கள் கட்சியில் இருந்த கூட இருந்தவர் வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு? வீடியோ வந்ததில்ல, பார்த்தோம்ல. அண்ணாமலையுடைய வாய்ஸ் நோட்டும் கேடி ராகவனுடைய வீடியோவும் ஒன்றா வந்தது. அண்ணாமலை என்ன சொன்னார்? வெளியிலன்னா கூட பரவாயில்லைங்க, கட்சிக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லைங்கன்ற வாய்ஸ் நோட் நம்மளுக்கு வந்ததா இல்லையா? கேடி ராகவன் வந்து பூஜை அறையில் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்ற வீடியோ எல்லாரும் பார்த்தாங்க இல்லையா? உங்களால் முதல்ல உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? அதை உங்களால் முதல்ல உறுதிப்படுத்த முடியுமா? உங்கள் கட்சியில் இருக்கிற அப்படிங்கிறத வந்து ஒரு தைரியமா பெருமையா யாராவது வெளியில சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் நான் பாஜகவில் இருக்கிறேன் அப்படின்றத சொல்ல முடியுமா? அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் நீங்க கட்சி நடத்துறீங்க. அப்ப நீங்க வந்து கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? மத்த கட்சியே கேட்கட்டும். அதுக்கு வந்து ஆளுங்கட்சி பதில் சொல்லட்டும். பாஜகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது.